ஸ்கை ஸ்கிராப்பர் பூமி ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் உலகத்தில் உள்ள பல நாடுகளும் தங்க நாட்டுக்கே உரியதா உள்ள ஒரு பெரிய கட்டடத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கங்க பெரிய பெரிய கட்டடங்கள் எழும்ப ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியால பெரிய டவரா ஒண்ணு கட்டணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 309 மீட்டர்ல ஒரு டவர் கட்டுறாங்க. சிட்னி சென்டர் பாயிண்ட் டவர் அப்படின்னு 1970 இந்த டவரை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிளான் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட் டவர் கட்டணும் அப்படின்னு தான் பிளான் பண்றாங்க. ஆனா கட்டினதுக்கு அப்புறம் ஒரு நாளுமே இந்த இடம் சென்டர் பாயிண்ட் டவர் அப்படின்னு அழைக்கப்படல, மாறா சிட்னி டவரை அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிட்னியோட டவரை பத்தி தான். நம்ம இப்ப நடந்து போயிட்டு இருக்கிறது சிட்னியோட மார்க்கெட் ஸ்ட்ரீட். ஒரு காலத்துல இந்த இடம் மார்க்கெட்டா இருந்தது. இதுக்கு பக்கத்துல தான் அந்த குயின் விக்டோரியா பில்டிங்கும் இருக்கு. வெளிநாடுனா எல்லாமே பணக்காரங்களா தான் இருப்பாங்க அப்படின்றதே கிடையாதுங்க. எல்லா ஊர்லயும் எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. வீடியோல நீங்க பார்க்குற இவர் ஒரு ஹோம்லெஸ், அதாவது வீடு இல்லாத காரணத்தினால அதிகமான மக்கள் புழக்கம் இருக்கிற இந்த இடத்துல அவர் தானம் கேட்டுட்டு இருக்காரு. வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டேட் அப்படின்னு எழுதியிருக்க பில்டிங் ஒரு பிரசித்தி பெற்ற தியேட்டரா இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் 1926 கட்டின இந்த தியேட்டரை ரெனோவேட் பண்ணி இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல் தியேட்டரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம டவரைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மாலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. நம்ம இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்டோட பேரு பிட் ஸ்ட்ரீட். ஒரு வழியாக நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. சாதாரண நாட்களில் இந்த இடம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதே ஹாலிடேஸு, அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் சீசன், இந்த நாட்களில் ரொம்பவே அதிகமான கூட்டமாக இருக்கும். எப்படி கூட்டமாக இருக்கிற கடையில் நம்ம ஊரில் கட்டை கட்டி விடுவாங்களோ அதே மாதிரி இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு நிற்கிது. இதை வச்சு எல்லாரையும் பிரித்து லைனாக அனுப்புவாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். சிட்னியை பற்றியும் சிட்னியோட பிரசித்தி பெற்ற இந்த டவரையை பற்றியும் பல விஷயங்கள் இந்த இடத்துல எழுதியும் வரைஞ்சும் வச்சிருந்தாங்க. அதோட உலகத்துல உள்ள பல்வேறு நாடுகள்ல சிட்னி டவரைய போலவே அப்சர்வேஷன் டெக்கா மட்டும் பயன்படுற டவரை பத்தின டீடைல்ஸ், அப்புறம் வேர்ல்டு லெவல்ல இருக்கிற ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்ஸை பத்தின டீடைல்ஸ், இப்படின்னு சொல்லி போற வழியெல்லாம் இதை பத்தின டீடைல்ஸா வச்சிருந்தாங்க. என்னதான் ஸ்கை ஸ்கிராப்பர் பூமப்ப கட்டப்பட்ட டவரா இருந்தாலும் இது ஒரு நாளுமே அந்த ஸ்கை ஸ்கிராப்பர் லிஸ்ட்ல வரல. அதுக்கான காரணம் தான் இந்த பில்டிங்கோட தனித்துவமாகவும் இருக்கு. பொதுவா ஒரு ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்னா அதோட பேஸ்லேருந்து டாப் லெவல் வரைக்கும் நிறைய ஆஃபீஸஸ், ஹோட்டல்ஸ், அப்புறம் ரெசிடென்ஷியல் ஏரியா இப்படி ஃபுல்லாகவே ஆக்குபைடாக தான் இருக்கும். ஆனால் இந்த சிட்னி டவரையை பொறுத்த வரைக்கும் இதோட பேஸில் இதோட ஸ்ட்ரக்சரோட பேலன்ஸ்க்காக ஒரு பில்டிங் வச்சுருந்துருக்காங்க. இன்னைக்கு அது ஒரு மாலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் இந்த டவரோட டாப்பில் 4 லெவல்ஸ் இருக்கு. கீழே இருந்து மொதல் 3 லெவல் ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கு. பார் அண்ட் டைனிங், இல்லைன்னா பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுற மாதிரியான ஹாலு, அப்புறம் பஃபே ரெஸ்டாரண்ட், இப்படி 3 ஃப்ளோர் ஆக்குபைடா இருக்கு. கடைசியா டாப்ல இருக்கிற 4th ஃப்ளோர்ல தான் சிட்னி அப்சர்வேஷன் டெக் இருக்கு. சிட்னி அப்சர்வேஷன் டெக்குக்கும் மேல இருக்கிற அந்த ஓபன் ஸ்பேஸ்ல 360 டிகிரி வியூ ஸ்கை வாக் கூட்டு போறாங்க. இது இல்லாம எப்படி ஒரு கேக் டிசைன்ல கீழே பேஸ் லேயர் ஒரு கேக், அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு சின்ன டாப் லேயர் கேக் இருக்கோ, அதே மாதிரி டாப்ல இருக்கிற அந்த 4 ஃப்ளோர்ஸ்க்கு மேல 2 சின்ன ஃப்ளோர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அது டெலிகம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. இந்த டவர் முழுக்க முழுக்க அப்சர்வேஷன் அண்ட் ஒரு வியூ பர்பஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. பேஸ்ல இருந்து சிட்னி டவரோட டாப்புக்கு போகிறதுக்கு இங்கே இருக்கிற இந்த லிஃப்ட் வழியாக தான் போக முடியும். இந்த இடத்துல மொத்தம் 3 லிஃப்ட் இருக்கு. இந்த டவரை ஸ்ட்ரக்சரோட பேஸில் இருக்க பில்டிங்கும் டாப்ல அப்சர்வேட்டரி டெக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற அந்த செட் ஆஃப் ஃப்ளோர்ஸ், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த தூண் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் இந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான இடம். இந்த சிலிண்டர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரை 2ஆ டிவைட் பண்ணி ஒன்று அவங்களோட இன்டர்னல் ஒர்க்ஸ், அதாவது வாட்டர், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், அதுக்கு பயன்படுத்துகிற இடமாவும், இன்னொரு ஒரு பாதி இங்கே வர விசிட்டர்ஸ்க்காகவும், இங்கே அப்சர்வேட்டரி டெக்குக்கு கீழே இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸ்க்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இதில் 1504 படிகள் கொண்ட ஒரு ஃபயர் எக்ஸிட்டும் இருக்குது. Upstairs. See you later.
ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வந்துடலாம். இந்த இடத்துலேருந்து வெளியில் பார்க்குறதுக்கு உள்ளே வந்து ஒரு பைனாக்குலரும் அதோட அந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணுற மாதிரியா ஒரு சின்ன டிவி மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு டச் ஸ்க்ரீனு, நிறைய லாங்குவேஜஸில் வருது. அதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு. ஹார்பர் பிரிட்ஜ் வெளியே போகும்போது அந்த மிலிட்ரி ஷிப்லாம் இங்கே இருக்குது. சார் ட்ரெயின் இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பல வீடியோவில் பார்த்த ஹார்பர் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மேன்லி பீச்சும் வாட்சன் பேக்கும் நடுவில் இருக்கிற அந்த இடம் வந்து தெளிவாகவே பார்க்க முடியுது. தண்ணியோட இடது பக்கம் இருக்கிற அந்த மலை தாங்க மேன்லி பீச்சில் இருக்கிற நார்த் ஹெட்டு. வலது ஓரத்தில் இருக்க அந்த சின்ன மலை தான் வாட்சன் பேயில் இருக்கிற சவுத் ஹெட்டு. பார்த்தீங்கன்னா வாட்சன் பே சவுத் ஹெட்டில் கடைசியாக கட்டின அந்த லைட் ஹவுஸே தெரியுது. அதோட முன்னாடி சின்னதாக ஒரு வீடையும் பார்க்க முடியும். அது லைட் ஹவுஸ் கீப்பரோட வீடு. நம்ம இது வாட்சன் பே வீடியோவில் பார்த்தோம். இதுதான் வாட்சன் பேல முத கட்டப்பட்ட லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ்ல சிக்னல் வாங்கிட்டு போகும்போது தான் டன்பார் அப்படின்ற கப்பல் இடது ஓரத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வளைவு தெரியும். அதை தான் கேப் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்பரோட என்ட்ரன்ஸ் நினைச்சு தவறுதலா அந்த கேப்குள்ள திரும்பி அங்க இருக்க பாறைகள்ல இடிபட்டு நொறுங்கி போகுது அந்த கப்பல். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் பிற்காலத்துல ஹார்பரோட என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு லைட் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கட்டினது தான் வாட்சன் பேல சவுத் ஹெட் ட்ராக்ல இருக்கிற லைட் ஹவுஸ். அதுதான் நம்ம இந்த வீடியோல முதல்ல பார்த்த லைட் ஹவுஸ். நிலநடுக்கம், புயல், இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களை எல்லாம் கடந்து நிக்கணும் அப்படின்றத மனசுல வச்சுதான் இதை கட்டியிருக்காங்க. இது இவங்க எப்படி கையாண்டிருக்காங்கன்னா, டவரோட நடுவுல இருக்கிற அந்த பைப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரை சுத்தி 56 கேபிளை வச்சு கூட பின்னுற மாதிரி பின்னிருக்காங்க. டவரோட பேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிற இந்த கேபிள் டவரோட உச்சியில இருக்கிற அந்த 4 மாடிக்கு கீழே இருக்கிற இடம் வரைக்கும் போகுது. மறுபடியும் அங்க இருந்து பேஸ்க்கு திருப்பி வருது. இப்படிதான் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த கேபிள் தான் இந்த டவரையோட ஒரு பெரிய ஸ்டெபிளைசிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய டவரோட சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வெறும் 56 கேபிளா அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனா உண்மை என்னன்னா, இந்த 56 கேபிளையும் ஒன்னு பின்னாடி ஒன்னு அப்படின்னு அடுக்குனா இதோட நீளம் சிட்னிலேருந்து நியூசிலாந்து வரைக்கும் போகும். அந்த அளவுக்கு நீளமானதா இருக்கு. இது கிட்டத்தட்ட 1,62,000 லிட்டர் தண்ணியை தேக்கி வைக்கிற அளவுக்கு பெரிய வாட்டர் டேங்க் இந்த டவரோட மேல இருக்கு. இந்த டேங்க்கும் இந்த கேபிளும் தான் இந்த டவரோட ஒரு பெரிய சப்போர்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. வீடியோல நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சிட்னி சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ஃபேமஸான பார்க்கு. இதோட பேர் வந்து ஹைட் பார்க். சுத்தியும் இருக்கிற ஹை ரைஸ் பில்டிங்க்கு மத்தியில 580 மரங்கள் கொண்ட இந்த பழமையான பார்க் வந்து சிட்னியோட சிட்டிக்குள்ள இருக்கு. நம்ம நிற்கிற இந்த அப்சர்வேஷன் டெக் வந்து 360 டிகிரி வியூ. அதனால இந்த இடத்த சுற்றி சுற்றி ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று கிளாஸ் விண்டோ வழியாக பார்த்துட்டு இருப்போம். இதுக்கு மேலே இதே மாதிரியே ஓப்பன் ஸ்பேஸில் 360 டிகிரி வியூ இருக்குது. அதை தான் ஸ்கை வாக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இருக்கிற இந்த அப்சர்வேஷன் டெக்கு இதுக்கு கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிற இந்த 4 ஃப்ளோரை சுற்றி மொத்தம் 420 கிளாஸஸ் இருக்குது. இத்தனை கண்ணாடியையும் இவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க? ஏன்னா இது வழியாக தான் இவங்க வந்து டவர் வியூ ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இல்ல இந்த அப்சர்வேஷன் டெக்கே ஒரு அட்ராக்ஷன். அதனால இதை கிளீன் பண்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதை எப்படி கிளீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்லி அப்படின்னு சொல்லி ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சிருக்காங்க. இந்த விண்டோ கிளீனர் இந்த 4 மாடியில இருக்கிற 420 கிளாஸையும் 2 நாள் எடுத்து கிளீன் பண்ணுது 50 லிட்டர் தண்ணியை வச்சு. இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது சிட்னியோட ஃபேமஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கிற டார்லிங் ஹார்பர் தான். தலைவா, காதலர் தினம், நலதமயந்தின்னு சொல்லி பல படங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டா இருந்திருக்கு இந்த இடம். அது மட்டும் இல்ல, இந்த இடத்தை சுத்தி எக்கச்சக்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸும் இருக்கு. Can you find the W building? M building? It's there. You can't see it. Have you found it? It's hidden. I found it.
seen it. நம்ம போன வீடியோவில் பார்த்த குயின் விக்டோரியா பில்டிங் இங்கே கீழே தாங்க இருக்குது. பில்டிங்கோட மேற்கூரையில் அந்த டூம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டெயின்டு கிளாஸ் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. இது சிட்னியில் இருக்கிற வார் மெமோரியல் பில்டிங். இதோட பேரு ஆன்சாக் பில்டிங். வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த இடத்த பற்றின பதிவு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தொடர் குற்றங்களுக்காக அதிக தண்டனை பெற்ற குற்றவாளிகள், தனிமை சிறை குற்றவாளிகள்னு சொல்லி ரொம்பவே கொடூரமான சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டு குற்றவாளிகள் மட்டுமே உலாவிக்கிட்டு இருந்த இந்த இடம் பிற்காலத்தில் கப்பல் கட்டுமான தளமாக மாறுச்சு. இன்னைக்கு இந்த இடத்துல கோஸ்ட் டூர், அப்புறம் கேம்பிங், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. பல மர்மங்கள் நிறைஞ்ச திகில் கோட்டையாக இருக்கிற காக்கட்டோ தீவு தான் இது. Okay, now we both say something. ஆஸ்திரேலியா இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் போட்டியை தொகுத்து வழங்கினப்ப அந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஏரியா தான் சிட்னி ஒலிம்பிக் பார்க். இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஸ்டேடியம்ஸ் இருக்கு. இன்னைக்கு அளவுலையும் பல மியூசிக் கான்சர்ட், ஸ்விம்மிங் காம்படிஷன் சொல்லி பல போட்டிகள் இங்கே நடக்குது. ஏன்னா இந்த இடத்துல சிட்னியோட ரொம்ப பெரிய அக்வாட்டிக் சென்டர் இருக்கு. ஒலிம்பிக் போட்டிகள் நடத்துறதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, சிட்னியோட பெரிய உழவர் திருநாளா கொண்டாடப்படுற ஈஸ்டர் நிகழ்ச்சி, அதாவது சிட்னி ராயல் ஈஸ்டர் ஷோ, இதை பத்தின பதிவு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இந்த ஷோவும் இங்க உள்ள ஒரு திடல்ல தான் நடக்குது. பொதுவாக டவரைக்கு சாயந்தரம் வரவங்க வந்து பகல் வெளிச்சத்தில் சிட்னியை சுற்றி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அப்படியே லைட் போட்டதுக்கப்புறம் இரவு வெளிச்சத்துலையும் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு போகணுன்னு தான் காத்திருப்பாங்க. நாங்கள் போனப்பையும் அதே மாதிரியே தாங்க. இரவு வெளிச்சத்தில் சிட்னி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் மேலேயே இருந்தோம். இப்படி தான் ஒரு முறை நாங்கள் இரவு வெளிச்சத்தில் சிட்னி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாயந்தர நேரமாக டவரோட மேலே ஏறணும். டவரோட மேலே இருந்தப்ப டவர் வந்து ஆடுற மாதிரியான ஃபீலிங் எனக்கு இருந்தது. நானும் என் கூட வந்தவங்கள்ட்ட உங்களுக்கு ஆடுற மாதிரி தெரியுதான்னு கேட்டேன். ஆனால் அவங்க யாருக்குமே அந்த மாதிரி தோணவே இல்லை, அந்த மாதிரி எங்களுக்கு உணர்ச்சியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருந்த கூட்டம் கடகடன்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு. பேசிக்கிட்டு இருந்ததுல இதை நாங்கள் கவனிக்கல. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஆட்டம் வந்து இன்னும் அதிகமான மாதிரியான ஒரு உணர்ச்சி இருந்தது. அப்போ மறுபடியும் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட உங்களுக்கு இப்போ தெரியுதா, ஆடுற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஆமாம் எனக்கு கொஞ்சமாக ஆடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் டவரோட மேலேருந்து கீழே பார்த்தோம். கீழே இருந்த மரங்களை பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது ரொம்ப அதிகமான அளவில் காற்று வீசிட்டு இருந்தது. மக்கள் நடமாடிக்கிட்டு இருக்கவங்களே ஓரமாக
காரெல்லாம் நிற்கிற அளவுக்கு ஆளை தள்ளுற அளவுக்கு காற்று வீசிக்கிட்டு இருந்தது. கீழே வீசிட்டு இருந்த அந்த காற்றோட வேகத்தோட கம்பேர் பண்ணும்போது டவருக்கு மேலே ஆடினது ரொம்பவே கம்மி தான். இருந்தாலும் உச்சியில் உட்காந்துருக்கும்போது அந்த சின்ன ஆட்டமே பயத்தை கண்ணில் காட்டிட்டான் பரமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் கீழே இறங்குறதுக்கு முடிவு பண்ணி லிஃப்ட் கிட்ட போகும்போது லிஃப்ட் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. அந்த டவரில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி. அவர் சொன்னார், ரொம்ப அதிகமான காற்று வீசிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நாங்கள் லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ண மாட்டோம், காற்றோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் படிப்படியாக காற்றோட வேகம் குறைய தொடங்கினதும் ஒவ்வொரு லிஃப்டா ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு வழியா கீழே இறங்கி வந்துட்டோம் சேஃபா. இரவு வெளிச்சத்தில் சிட்னி இப்படி தாங்க இருக்கு. இது தாங்க நம்ம குயின் விக்டோரியா பில்டிங். அதுக்கு பக்கத்துலேயே சிட்னி டவுன் ஹால் இருக்கு. இது ரெண்டும் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா போன பதிவில் நம்ம பார்த்தோம், இந்த குயின் விக்டோரியா பில்டிங்கில் வந்து அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு டவுன் ஹாலில் போய் தான் கான்சர்ட் பார்ப்பாங்க அந்த காலத்தில் அப்படின்னு. இது சிட்னியோட வார் மெமோரியல் ஆன்சாக் பில்டிங். But it's not just yellow and black. Oh, there's two Commonwealth bags. Where is the other one? Right there. இது நம்ம ஃபேமஸான டார்லிங் ஹார்பர். No hotel. Where is it? A different hotel. Where? The brown one? Next to Fraser. இரவு நேரத்தில் ஹார்பர் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரோட்டில் போகிற கார்களும் ஹார்பர் பிரிட்ஜில் போகிற கார்களையும் பார்க்கும்போது ஓடுற விளக்கு மாதிரியே இருந்தது. சிட்னி டவரையை பார்த்துட்டு கீழே இருக்கிற மாலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனோன்னா வியாழக்கிழமை மட்டும்தான் போகணும். ஏன்னா வியாழக்கிழமை மட்டும்தான் சிட்னி ஃபுல்லாகவே பல இடங்கள்லையும் ராத்திரி 9 மணி வரைக்கும் கடை வச்சுருப்பாங்க. மற்ற நாட்களில் 6 மணி 7 மணின்னு சொல்லி கடைகளை வந்து அடைச்சிருவாங்க. நம்ம போனது வீக்கெண்ட், அதனால கீழே மாலில் உள்ள எல்லா கடையுமே இந்நேரத்துக்கு அடைச்சிருப்பாங்க. ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு கிளம்ப லிஃப்ட் ஏறியாச்சு. Correct. Enjoy the rest of your day. இப்போ மணி 8 மணியோட சிட்னி டவரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே கீழே இறங்கிட்டோம். சிட்னி சிட்டிக்கு நடுவில் இருக்கிற மால் ராத்திரி 8 மணிக்கு எவ்வளோ வெறிச்சோடி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த வாரம் வேற ஒரு வீடியோ தொகுப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்கள். நன்றி.